இந்த நாட்டில் மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடியவர்கள் யார் என்பதை மக்கள் தெளிவாக புரிந்து வைத்திருக்கின்றார்கள். இதே ராமர் கோயில் பிரச்சனை பல நூறு ஆண்டுகளாக இருந்த அந்த மசூதியை இடித்து ராமர் கோயிலை கட்டுகின்றார்கள். ராமர் கோயிலை பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் கட்டிவிட்டு இவர்கள் இந்த நாட்டில் செய்த அட்டூழியங்கள் என்னென்ன செய்தார்கள். கோயில் திறக்கப்படக்கூடிய நாளன்று நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் கூறுகின்றார்கள், இது மிகப்பெரிய ஒரு வரலாற்று அடையாளம், இந்த கோயில் திறக்கப்படக்கூடிய நாளை வெகு விமர்சையாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி ஒன்றிய அரசினுடைய நிறுவனங்களுக்கும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் விடுமுறை அறிவித்தாரே, இது அரசியல் ஆதாயம் இல்லையா? இதுவெல்லாம் அரசியல் ஆதாயம் என்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதை அவர்கள் அப்படியே மடைமாற்றம் செய்து மற்றவர்கள் தான் அரசியல் ஆதாயம் தேடுகின்றார்கள் என்கின்ற ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக பேசி வர்றதை பார்க்கும். அந்த மம்தா இதை சொல்லுவதன் மூலமாக அந்த மேற்கு வங்கத்தை மற்றொரு வங்க தேசமாக உருவாக்குவதற்காகத்தான் அவர் பாடுபடுகின்றார். அதை வைத்து எப்படியாவது மக்களுடைய ஓட்டு வங்கியை பெற்றுவிட வேண்டும் என்று சொல்லி தொடர்ச்சியாக பொய்யான விஷயங்களை பரப்புவதை இவர்கள் தொடர் கதையாக வைத்திருக்கிறத பார்க்கணும். இவர்களுடைய நோக்கம் எந்தெந்த மாநிலங்களில் பாஜக ஆட்சி செய்யவில்லையோ அந்த மாநிலங்களில் எல்லாம் ஏதாவது ஒரு விஷயத்தை தூண்டி மத வெறுப்பை கையில் எடுத்து மத ரீதியான மோதல்களை உருவாக்கி அதன் மூலமாக ஒற்றுமையாக இருக்கக்கூடிய மக்களை வகுப்பு பிரிவினை செய்யணும். இங்குரிய சகோதர சகோதரிகளே, செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அன்றாடம் நாட்டில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை குறித்தும் அது குறித்து நாம் பெற வேண்டிய சிந்தனைகள் குறித்தும் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தின செய்தியும் சிந்தனையும் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், மேற்கு வங்க மாநிலத்தில் முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்களுடைய தலைமையில் திரிணாமுல் காங்கிரஸ் என்ற கட்சி ஆட்சி செய்து வருகின்றது. இந்த கட்சியினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர் ஹுமாயூன் கபீர் அவர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பை வெளியிடுகின்றார். முஸ்லிம்கள் அதிகமாக வாழக்கூடிய முர்ஷிதாபாத் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெல்தாங்கா என்ற பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய இந்த ஹுமாயூன் கபீர் என்பவர் தன்னுடைய அந்த பகுதியில் பாபர் மசூதியை போன்று பெல்தாங்கா பகுதியில் கட்டப்படும், நாட்டில் இருக்கக்கூடிய 35% முஸ்லிம்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய விதமாக, ஏன்னா அவர்களுடைய உள்ளங்களில் ஆறாத ரணமாக இருக்கக்கூடிய அந்த பாபர் மசூதி இடிப்பு சம்பவத்தை மேற்கோள் காட்டி அதற்கு அவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் விதமாக அதை போன்று ஒரு மசூதி இந்த பகுதியில் கட்டப்படும், அதற்கு நான் என்னுடைய பங்களிப்பாக 1 கோடி ரூபாய் நான் அதற்கு நன்கொடை நான் கொடுப்பேன், இந்த மசூதியை கட்டுவதற்காக வேண்டி மாநில அரசிடமோ ஒன்றிய அரசிடமோ இதற்காக வேண்டி நிலமோ அல்லது வேறு எந்த உதவியோ எதிர்பார்த்து இருக்க மாட்டேன் என்ற தகவலையும் அவர் தன்னுடைய அறிவிப்பில் சேர்த்து வெளியிடுறார். இந்த அறிவிப்பு வெளிவந்த பிறகு அந்த முர்ஷிதாபாத் பகுதியை சேர்ந்த பாஜகவினுடைய சார்பில் மற்றொரு அறிவிப்பு ஒன்று அந்த கட்சியின் சார்பில் வெளியிடப்படுகின்றது. பெர்காம்பூர் பகுதியில் அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமர் கோயிலை போன்று ஒரு கோயிலை நாங்கள் கட்டுவோம், வரக்கூடிய ஜனவரி 22ஆம் தேதி அயோத்தியில் இருந்த ராமர் கோயில் கட்டப்பட்டு 1 வருடம் முடிவடையக்கூடிய அந்த சொல்லில் அதே தினத்தன்று இந்த பகுதியிலும் ராமர் கோயிலை கட்டுவதற்கான அந்த பணிகள் துவக்கப்படும் என்ற இந்த அறிவிப்பை வெளியிடுகின்றார்கள். இந்த அறிவிப்பினுடைய பின்னோட்டமாக பல்வேறு அரசியல் வல்லுநர்கள் அரசியல் தரப்பில் வெளிவரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், அயோத்தியினுடைய அரசியல் மேற்கு வங்கத்திலும் வந்துவிட்டதா என்கின்ற ஒரு அச்சம், ஒரு நிலை பல்வேறு அரசியல்களுடைய கவனத்தை பெற்றிருக்கின்றது. என்ன அயோத்தி அரசியல் என்ன அப்படின்னு சொன்னால், நாம் அனைவரும் அறிந்த ஒரு விஷயம்தான். பல நூற்றாண்டுகளாக ஒரு வரலாற்று சின்னமாக இருந்த பாபர் மசூதியை இரவோடு இரவாக திருட்டுத்தனமாக ராமர் சிலையை உள்ளே கொண்டு போய் வைத்து ராமர் அவதரித்து விட்டார், அந்த இடத்தில் பாபர் ராமர் கோயிலை இடித்துதான் இந்த மசூதியை கட்டினார், அதனால் இந்த மசூதியை இடித்து ராமர் கோயிலை கட்ட வேண்டும் என்கின்ற ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியலை அயோத்தியிலே கையில் எடுத்து அது பல ஆண்டுகளாக அந்த வழக்கு தொடர்ச்சியாக கொண்டிருந்த நிலையில் 2019ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் மூலமாக இந்த அயோத்தி அரசியல் என்பது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்களுடைய மதிப்புக்கு தான் நம்ம கவனம் செலுத்த முடியும், அவர்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் ராமர் கோவில் அங்கே இருந்தது என்ற சொல்லி இருந்த அந்த வரலாற்று சின்னமாக இருந்த அந்த பாபர் மசூதியை இடித்துவிட்டு அநீதியினுடைய ஒரு சின்னமாக ராமர் கோயில் அங்கே கட்டப்பட்டு இன்றைக்கு அந்த கட்டுமானம் முடிந்து மக்கள் பயன்பாட்டிலும் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்போ இந்த ஒரு அரசியல் மறுபடியும் மேற்கு வங்கத்தில் கையில் எடுக்கப்படுகின்றதா என்கின்ற ஒரு கேள்வி இன்றைக்கு பல்வேறு அரசியல் வல்லுநர்கள் மத்தியில் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கின்றது.
பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய அக்னிமித்ரா பால் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, திரிணாமுல் காங்கிரசினுடைய எம்எல்ஏ ஹுமாயூன் கபீர்னுடைய அறிவிப்புக்கு பின்னாடி மம்தா பானர்ஜியினுடைய அரசியல் தான் வந்து இருக்குது, பின்னணியில வந்து மம்தா தான் இருக்கிறாங்க. இதன் மூலமாக இதையெல்லாம் இந்த பாபர் மசூதியை போன்ற ஒரு பள்ளிவாசல் கட்டுவதன் மூலமாக அதை தன்னுடைய வாக்கு வங்கிக்காக வந்து அவர் பயன்படுத்த பார்க்கிறாரு, இதை வைத்து ஒரு அரசியல் ஆதாயம் வந்து தேட நினைக்கிறார் என்கின்ற ஒரு கருத்தை வந்து அக்னி மித்ரா பால் என்பவர் வந்து சொல்லியிருக்கின்றார். இன்னொரு தலைவராக இருக்கக்கூடிய சங்கர் கோஷ் அப்படின்றவர் பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் ஒருத்தர், அவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, இவருடைய கருத்தை வந்து ஆதரித்து பேசி இந்த இரண்டும் வந்து எப்படி வந்து ஒன்றாகும், ராமர் கோயிலை பொறுத்த வரைக்கும் அது வந்து நம்முடைய கலாச்சாரத்திற்கும் பண்பாட்டிற்கும் உட்பட்டு அது இயற்கையோடு ஒன்றிய ஒரு விஷயம் தான் ராமர் கோயில். ஆனால் பாபர் மசூதி வந்து அப்படி கிடையாது, அது வந்து நம் மீது படையெடுத்து வந்தவர்களுடைய ஒரு பள்ளிவாசல் அடையாளம், அது அதுவும் இதுவும் எப்படி வந்து ஒன்றாகும், இரண்டும் வந்து வேற வேற தான் என்ற ஒரு கருத்தையும் வந்து அவர் சொல்லிட்டு, அவரும் என்ன சொல்லார் அப்படின்னு சொன்னால், இது வந்து திரிணாமுல் காங்கிரஸ் வந்து அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக வேண்டி இந்த ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுத்திருக்கின்றது என்கின்ற ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டையும் வந்து பாஜகனுடைய தலைவர்கள் வந்து தொடர்ச்சியாக இந்த சம்பவம் குறித்து பேசி வருகின்றார்கள். இந்த நாட்டில் மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடியவர்கள் யார் என்பதை மக்கள் தெளிவாக புரிந்து வைத்திருக்கின்றார்கள். இதே ராமர் கோயில் பிரச்சனை பல நூறு ஆண்டுகளாக இருந்த அந்த மசூதியை இடித்து ராமர் கோயிலை கட்டுகின்றார்கள். ராமர் கோயிலை பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் கட்டிவிட்டு இவர்கள் இந்த நாட்டில் செய்த அட்டூழியங்கள் என்னென்ன செய்தார்கள். கோயில் திறக்கப்படக்கூடிய நாளன்று நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் கூறுகின்றார்கள், இது மிகப்பெரிய ஒரு வரலாற்று அடையாளம், இந்த கோயில் திறக்கப்படக்கூடிய நாளை வெகு விமர்சையாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி ஒன்றிய அரசினுடைய நிறுவனங்களுக்கும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் விடுமுறை அறிவித்தாரே, இது அரசியல் ஆதாயம் இல்லையா? இதுவெல்லாம் அரசியல் ஆதாயம் என்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதை வந்து அவர்கள் அப்படியே மடைமாற்றம் செய்து வேறு மற்றவர்கள் தான் அரசியல் ஆதாயம் தேடுகின்றார்கள் என்கின்ற ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக பேசி வர்றதை பார்க்கும். ராமர் கோயில் திறக்கப்பட்ட கடந்த ஜனவரி 22ஆம் ஆண்டு நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாநில அரசுகளுக்கும் ஒன்றிய அரசின் சார்பாக நீங்கள் இதை வந்து பொது விடுமுறையாக நீங்கள் விட வேண்டும். இதே மேற்கு வங்க மாநிலத்தில் பாஜக தலைவராக இருந்த மஜூம்தார் என்று சொல்லக்கூடியவர் அந்த நாளை வந்து பொது விடுமுறையாக அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை சொல்லும் போது, திரிணாமுல் காங்கிரசினுடைய செய்தி தொடர்பாளராக இருந்த அது குணால் கோஷ் என்பவர் அழகாக கேட்டார், இதை நீங்கள் வந்து அரசு விடுமுறையாக அறிவிக்க சொல்றீங்களே, இந்த நாள் என்பது இந்து நாட்காட்டில் ஏதாவது ஒரு விடுமுறையாக குறிப்பிடப்பட்டிருக்குதா, இந்துக்களுடைய ஒரு பண்டிகையாக ஏதாவது குறிப்பிடப்பட்டிருக்குதா, இது எதற்காக அரசு விடுமுறையாக அனுசரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வியை கேட்டாரா இல்லையா? இது மாதிரி இன்னும் மற்ற சம்பவங்கள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஒன்றிய அரசினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா என்பவர் மேற்கு வங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷ் மிஸ்ரா சதுக்கம் என்கின்ற பகுதியில் இந்த அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமர் கோயிலினுடைய கருப்பொருளாக இருக்கக்கூடிய துர்கா பந்தல் என்கின்ற ஒரு திறப்பு விழாவுக்கு வராரா இல்லையா? இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறது வந்து அரசியல் ஆதாயம் கிடையாது. அப்போ இன்னும் எடுத்துக்கொண்டோம் அப்படி சொன்னால் வந்து வருடா வருடம் இவர்கள் எல்லா மாநிலங்கள்லையும் ராம நவமி என்ற பேரில் வந்து அதற்காக வந்து ஒரு ஊர்வலத்தை வந்து நடத்துகிறாங்க. ஆயுதங்களை ஏந்தி கொண்டு வகுப்புவாத கலவரங்களை ஏற்படுத்துவதற்காகவே இவர்கள் இது மாதிரியான ராமநவமி ஊர்வலங்களாக இருந்தாலும் சரி, இன்னும் சில ஊர்வலங்களை இவங்க வந்து நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால், இது எல்லாமே அரசியல் ஆதாயத்துக்கானதா இல்லையா? இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பாஜகவின் சார்பில் செய்யப்படுகின்ற ஒவ்வொரு காரியமுமே இவர்கள் மதத்தை வைத்து அரசியல் செய்வதற்காகத்தான், அதை வைத்து அரசியல் ஆதாயம் தேடுவதற்காகத்தான் செய்கின்றார்கள் என்று தெளிவாக இருக்கின்ற போது, இவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், மற்றவர்களை நோக்கி இந்த திருடன் பொருட்களை திருடி கொண்டு ஓடும்போது மற்றவர்களை பார்த்து திருடன் திருடன் கத்திக்கொண்டு ஓடுற மாதிரி இவர்கள் எல்லாத்தையுமே செய்கிறதும் இவங்க தான். தொடர்ச்சியாக இவர்கள் செய்து கொண்டு மற்றவர்களை பார்த்து அரசியல் ஆதாயம் தேடுகின்றார்கள், வாக்கு வங்கிக்காக இந்த விஷயத்தை கையில் எடுக்கின்றார்கள் என்ற ஒரு பூச்சாண்டித்தனமான பேச்சுகளை இவர்கள் தொடர்ச்சியாக பேசிட்டு வர்றதை பார்க்கணும். ராமர் கோயில் திறக்கப்படுகின்ற அந்த நாளில் மேற்கு வங்கத்தினுடைய முதல்வராக இருந்த மம்தா பானர்ஜி அழகாக ஒரு அறிவிப்பு வெளியிடுறார். ஒரு மத நல்லிணக்கத்திற்காக ஒரு அமைதி பேரணியை வந்து நடத்துவேன்னு சொல்லி நடத்தினாரா இல்லையா? அந்த பேரணியின் போது வந்து எல்லா மத வழிபாட்டு தலங்களுக்கும் நான் போவேன் என்று சொன்னாரா இல்லையா? இது வந்து மக்கள் அதை விரும்புகிறாங்க, ஒரு மத நல்லிணக்கமாக இருக்கணும். அரசியல் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நாட்டை ஆளக்கூடியவர்கள் எந்த மதத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் எல்லா மதத்தையுமே சமமாக நடத்தக்கூடியவர்களாக இருக்கணும் என்று விரும்பக்கூடியவர்களாக தான் மாநிலங்களில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, எல்லா மக்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. அவர் தன்னுடைய சொந்த ஒரு கருத்தாக தெரிவிக்கிறார். அந்த கருத்துக்கு
மேற்கு வங்கத்தினுடைய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக அது அவருடைய தனிப்பட்ட ஒரு கருத்து, அந்த கருத்திற்கும் கட்சிக்கு எந்த விதமான ஒரு சம்பந்தமும் கிடையாது என்று சொல்லியிருக்கக்கூடிய நிலையில கூட அது அவருடைய கட்சியினுடைய கருத்து தான், அதனுடைய பின்னணியில் மம்தா தான் இருக்கிறாங்க, அந்த மம்தா இதை சொல்வதன் மூலமாக அந்த மேற்கு வங்கத்தை மற்றொரு வங்க தேசமாக உருவாக்குவதற்காகத்தான் அவர் பாடுபடுகின்றார், அதை வைத்து எப்படியாவது அந்த மக்களுடைய ஓட்டு வங்கியை பெற்றுவிட வேண்டும் என்று சொல்லி தொடர்ச்சியாக இட்டுக்கட்டி பொய்யான விஷயங்களை பரப்புவதை இவர்கள் தொடர்கதையாக வைத்திருக்கிறத பார்க்கணும். இப்போ இவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், எந்தெந்த மாநிலங்களில் பாஜக ஆட்சி செய்யவில்லையோ அந்த மாநிலங்களெல்லாம் ஏதாவது ஒரு விஷயத்தை தூண்டி மத வெறுப்பை கையில் எடுத்து மத ரீதியான மோதல்களை உருவாக்கி அதன் மூலமாக ஒற்றுமையாக இருக்கக்கூடிய மக்களை வகுப்புவாதமாக பிரிவினை செய்யணும், வகுப்புவாதமாக அவர்களை பிரிவினைப்படுத்தி துருவப்படுத்தி அதிலே அவர்கள் குளிர்காய்ந்து அதன் மீது அரசியல் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இதை தொடர்ச்சியாக செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கு இந்த மேற்கு வங்கத்தை நாங்கள் ராமர் கோயில் மாதிரியே ஒரு கோயில் நாங்கள் கட்டுவோம், அதற்காக வேண்டி நிலம் பார்க்கப்பட்டு விட்டது, 10 கோடி ரூபாய் அதற்காக வேண்டி நிதி முதல் கட்டமாக ஒதுக்கப்பட்டிருக்கின்ற செய்தியை அறிவிப்பை இவங்க வெளியிடுறாங்க. இதன் மூலமாக இந்து மக்களை மறுபடியும் ஏமாற்றி ஆட்சிக்கட்டில் அமர்ந்து விடலாம் என்கின்ற ஒரு கனவோடு இவர்கள் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். மக்களாக இருக்கக்கூடிய நாம் இந்த நாட்டினுடைய அமைதியை விரும்பி இது மாதிரியான அரசியல் போக்கூடியவர்களை, மத வெறுப்பை கையில் எடுக்கக்கூடியவர்களை இந்த அரசியலை விட்டே ஓரம் கட்டி நாட்டினுடைய நலனுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையிலே தேர்தல் நேரத்தில் நம்முடைய வாக்குகள் அமைய வேண்டும் என்பதையும் ஒரு கோரிக்கையாக வைத்துக்கொண்டு முடித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.